எப்படி இருக்கீங்க? உங்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எல்லா இடத்துலயும் சுத்துறாங்க. ஏன் ரிஸ்க் எடுத்து இங்க எல்லாம் வரீங்க? எங்க அண்ணனும் அண்ணியும் கூடி இருந்த கோயில் இது. அவங்களை கும்பிடுறதுக்காக வந்தேன். உங்க வேதனையும் துன்பத்தை என்னால உணர முடியாது பரத். என் வேதனையெல்லாம் வெறியா எரிமலையா மாறி எத்தனை நாளா சேர்ந்து நாளைக்கு சூரிய உதயத்தை அந்த கங்காதரன் பார்க்க போறதில்ல. அந்த பொல்லாதவன் கொன்னதுக்கு அப்புறம் தான் என் குமரலை அடங்கும். உங்க குமரல் அடங்கலாம், ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்காக நான் ஒருத்தி இருக்கேன். மறந்துட்டீங்களா? என்ன மன்னிச்சிருந்து. நீ சொன்னபடி இறந்தவங்க எனக்கு திரும்பவும் கிடைக்க போறதில்ல. ஆனா துரோகி கங்காதரனால இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் சீரழியாம பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அப்பதான் எங்க அண்ணியோட ஆத்மா சாந்தி அடையும். எஸ். மிஸ் ஜான்சன், நான் சின்ன குழந்தையா என்ன எங்க போகாது அங்க போகாதுன்னு சொல்றதுக்கு? எனக்கு ஒரு முக்கியமான சேம்பர் மீட்டிங் இருக்கு சார். அதுக்கு நான் அவசியம் போய் ஆகணும். லுக் ஹியர் மிஸ்டர் ஜான்சன், உங்களால் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டிய பாதுகாப்பை நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி தான் உங்களுடைய ஃப்ரெண்டு வக்கீல் விஸ்வநாத்துக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு தெரியும்ல? ஓகே ஓகே மிஸ்டர் ஜான்சன், இப்போ என்னதான் சொல்றீங்க? முக்கியமான மீட்டிங்னு சொல்றதுனால நான் கமிஷனரை கன்சல்ட் பண்ணி தான் எதுவும் செய்ய முடியும். ஹலோ, கமிஷனர் சார் இருக்காரா? நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் சார். என்னோட பாதுகாப்புக்காக நீங்கள் வச்சுக்கிற போலீஸ்காரங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியல சார். நான் அவசியமாக ஒரு சேம்பர் மீட்டிங் போய் ஆகணும். ஆனால் உங்கள் ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட டாக்ஸியில் தான் வரணுங்கிறார். அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட காரில் என்னோட இடத்துல எனக்கு பதிலாக வேற யாராவது உட்காந்துட்டு வருவாங்களாம். என்ன சார் இதெல்லாம்? மிஸ்டர் கங்காதரன், நீங்க ஜான்சனுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறதே அவர் தயவுனால தான். போன அவர்கிட்ட கொடுங்க. ஜான்சன் ஹியர். மிஸ்டர் ஜான்சன், நீங்க மெயின் ரோடு வழியா அழைச்சிட்டு போகாம மார்க்கெட் சந்தை வழியா அழைச்சிட்டு போங்க. ஓகே சார். எஸ் சார். தேங்க்யூ சார். இனி உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டால அந்த கங்காதரனை காப்பாற்ற முடியாது. என்ன டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? Damn it. என்ன பண்றீங்க எல்லாம்? அதான் நான் அப்போ சொன்னேன். எதுக்காக என்னோட வண்டியில வழக்காம போற பாதையில போயிருக்கலாம்ல? போயிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி குறுக்கோயில கூட்டு வந்து உயிரை வாங்குறீங்க? போய் என்னாச்சுன்னு பாரியா, போயா போய் பாரியா, போயா. நீ என்னையா பண்றாங்க? அப்படியும் வழி விட மாட்டேங்கிறாங்களே. அதான் போய் பாக்குறாங்கல்ல. என்னையா நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா இருந்து தொலையா. சார், கங்காதரனை பத்தி எல்லா உண்மைகளையும் இதில் எழுதியிருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். பயப்படாது, நாங்க இருக்கோம். நீங்க இருப்பீங்க சார். நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோன்னு எனக்கு பயமா இருக்குது சார். அதான் சொன்னேன்ல, உனக்கு எல்லா பாதுகாப்பும் நான் செய்திருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. வெக்கமா இல்ல இதை சொல்றதுக்கு? பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு இன்ஸ்பெக்டரை சுட்டு கொன்னு இருக்கான். அவனை உங்களால பிடிக்க முடியல. வெரி ஷேம்ஃபுல். எக்ஸ்கியூஸ் மீ சார். செத்தவன் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல சார்,
அவன் பெரிய கிரிமினல். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜான்சன்? சார், இது கங்காதரனுடைய செக்ரட்டரி வீரராஜ் கொடுத்த வாக்குமூலம். கங்காதரன் ஒரு சமூக விரோதி. பெரிய மனுஷங்கிற போர்வையில கள்ளக்கடத்தல், போதை மருந்து, விபச்சாரம் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனை கைது பண்ண வேண்டிய இன்ஸ்பெக்டரே அவனுக்கு கைக்கூலியா இருந்திருக்கான். நாமளும் கங்காதரனை கைது பண்ணாம பாதுகாப்பு கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் கங்காதரனுக்கு எதிரா ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலையே, ஏன் சார்? 1 மினிட் மிஸ்டர் ஜான்சன். உண்மை எப்பவுமே உண்மை எப்பவும் கசக்கத்தான் செய்யும். நீங்க கங்காதரனை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அத்தனை விஷயங்களும் எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா அவனுடைய பணபலத்துக்கும் அரசியல் செல்வாக்குக்கும் முன்னாடி என்னால எதுவும் செய்ய முடியல. இத சொல்றதுக்கு நமக்கே வெக்கமா இல்ல? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க ஜான்சன், கங்காதர மாதிரி பெரிய ஆளுங்க செய்யற அயோக்கியத்தனத்துக்கு எதிரா சட்டப்படி நாம எதுவுமே செய்ய முடியாது. சட்டத்துல இருக்கிற ஓட்டைங்கனால அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. நம்ம அரசியல் அமைப்பும் சட்ட விதிகளும் மாறினாதான் இவன மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்க முடியும். அப்படி பார்த்தா பரதம் குற்றவாளியே கிடையாது. சட்டமும் நாமளும் தான் குற்றவாளிங்க. அந்த பரதம் கோர்ட்ல நின்று அன்னைக்கு அவனுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. என்ன மன்னிச்சிருங்க சார். நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு மனசாட்சிக்கு எதிராக என்னால வேலை செய்ய முடியாது. உங்க மாதிரி நேர்மையான அதிகாரிங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. என் கடமையை நான் உணர்ந்துட்டேன். எந்த கங்காதரனுக்கு நாம பாதுகாப்பு கொடுத்தமோ அவனை இந்த ஆதாரத்தை வச்சு கைது செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி பரதனை பிடிச்சாகணும். அவன் மேலும் மேலும் குற்றவாளியாக கூடாது.